இன்னைக்கு மாற்றீடு 4வது கிளாஸ்ல மாற்றீடு கேள்விகள் 4வது கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அலசன் ஏற்றல் சம்பந்தமா பார்க்க போறோம். அலசன் ஏற்றல் சம்பந்தமா பார்க்க போறோம். இந்த அலசன் ஏற்றம் 3 வழிகள்ல ஏறலாம். அதாவது HBr, HCl, HI இந்த ஃபார்மட்ல இந்த சோதனை பொருட்களை யூஸ் பண்ணி C டபுள் பாண்ட் C அதாவது ஒரு அல்கீன், அடுத்து C ட்ரிபிள் பாண்ட் C ன்னு சொல்ற அல்கைன்கள்ல இந்த தாக்கம் நடக்கலாம். சரியா? அடுத்த முறை இந்த Br2 அல்லது Br2 CCl4 ன்னு சொல்ற இந்த ஃபார்மட்ல இந்த அல்கீன்கள்லையும் அல்கைன்கள்லையும் இந்த சோதனை பொருள் யூஸ் பண்ணா புரோமின் ஏற்றம் நடக்கலாம். சரியா? இந்த வழியில நீங்க Cl2 யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப Cl2யும் Br2யும் இந்த ஃபார்மட்ல நாங்க அல்கைன்களையும் அல்கீன்களையும் ஏற்றுவோம். அடுத்த ஒரு ஃபார்மட் இருக்குது, அதுதான் PX3 அல்லது PX5 ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த X ன்னு சொன்னது அலசன் ஏற்றம். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணலாம், அல்லது PBr3 அல்லது PBr5 யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த இடத்துல குளோரின் ஏற்றம் நடக்கும், இந்த இடத்துல புரோமின் ஏற்றம் நடக்கும். சரியா? இதாங்கிற 3 வழிகள்ல அலசன் ஏற்றல் தாக்கம் நடக்குது. இது என்ன தாக்கிகள்ல நடக்கும்னா ஒரு அல்கஹால்ல நடக்கலாம், ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்துல நடக்கலாம். அடுத்து நீங்க கேட்கலாம், ஒரு ஃபீனோல்ல நடக்குமாண்டு. இந்த ஃபீனோல்ல இந்த தாக்கம் நடக்காது. அது ஏன் நடக்காதுன்னு நீங்க படிச்சுப்பீங்க, அதை நான் லைட்டா சொல்லிட்டு போறேன். சரியா? அப்ப இது இந்த அல்கஹால்கள்லையும் கார்பாக்சிலிக் அமிலங்கள்லையும் தான் இந்த ஃபார்மட்ல அலசன் ஏற்றம் நடக்க போகுது. சரியா? அப்ப அலசன் ஏற்றல் சம்பந்தமான ஒரு ரஃப் ஐடியா எடுத்துட்டீங்களா? இப்ப நாங்க இந்த கேள்விகளை செய்யறது மூலமா இது எப்படி இந்த தாக்கம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப முதலாவது ஃபார்மட் நான் சொன்னேன், HBr, HCl ஏற்றுறது அல்கீன்கள்ல அல்கைன்கள். இதை நாங்க மார்க்கோனிக்கோ விதி, முரண் மார்க்கோனிக்கோ விதி பிராக்டிஸ்ல அந்த உதாரணத்தை வச்சு பார்த்ததுனால நான் மறுக்கா இந்த கேள்விக்கு அந்த ஃபார்மட்டை நான் கொண்டு வரல, அது உங்களுக்கு விளங்கிக்கும். நாங்க Br2 ஏற்றமும் இந்த Br2 CCl4 சொன்ன அந்த ஃபார்மட்டையும் லாஸ்டா சொன்ன PX3 PX5 ஃபார்மட்டை நாங்க பார்ப்போம். சரியா? இதை பாருங்க, இது ஒரு அல்கீன், அல்கீன் எங்களுக்கு தெரியும், இரட்டை பிணைப்புடைய ஒரு சரி. இந்த அல்கீனுக்கு Br2 ஏற்றம் நடக்க போகுது. அது எப்படி நடக்கும்னு நாங்க பார்ப்போம். CH3 நான் பிணைப்புகளை விரிச்சு எழுதி கொள்றேன் எங்கட இலகுக்காக. ஆரம்பத்துல நீங்க எப்படி பழகுங்க, அப்புறம் நீங்க டிரெக்டா விளைவுகளை எழுத தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா? இதைத்தான் நாங்க இப்படி விரிச்சு எழுதியும். இந்த இடத்துல இந்த Br2 யூஸ் பண்ணா இந்த இரட்டை பிணைப்பு உடைக்கப்பட போகுது. இந்த இரட்டை பிணைப்பு உடைக்கப்பட்டு 2 புரோமின் ஏறப்போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல ஒரு புரோமின் ஏற இல்ல, 2 புரோமின் ஏறி. சரியா? இந்த Br2 அல்லது Br2 CCl4 யூஸ் பண்ற இடத்துல இரட்டை பிணைப்புடைய ஒரு சேர்வை வந்தா இங்க 2 புரோமின் ஏறும். சரியா? இப்ப நாங்க இந்த மும்மை பிணைப்புடைய ஒரு சேர்வையில எப்படி புரோமின் ஏற்றம் நடக்கும்னு பார்ப்போம். இது எப்படி இருக்குது? CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH இப்படித்தான் இருக்குது. இங்க Br2 CCl4 யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல புரோமின் ஏறப்போகுது. முதலாவது இந்த ஒரு பிணைப்பு உடைக்கப்பட்டு 2 புரோமின் ஏறப்போகுது. அடுத்தது இப்ப இது டபுள் பாண்டுடைய ஒரு சேவை மாதிரி இருக்குது. சோ இன்னொரு பாண்டும் உடைக்கப்பட போகுது, உடைக்கப்பட்டு இன்னும் 2 புரோமின் ஏறப்போகுது. இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணா விளங்கும், ஒரு பிணைப்பு உடைக்கப்பட்டா அங்க 2 புரோமின் வருது. இந்த இடத்துல 2 பிணைப்பு உடைக்கப்பட்டிருக்குது. சோ 4 புரோமின் இந்த இடத்துல வரும். 4 புரோமின் இந்த இடத்துல வரும். இது ஓகேயா? சரியா? இந்த ஐடியாவெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிணைப்பு உடைக்கப்பட்டா இந்த Br2 சோதனை பொருள் யூஸ் பண்ணா 2 புரோமின் ஏறப்போகுது. 2 பிணைப்பு உடைக்கப்பட்டா இந்த Br2 சோதனை பொருள் யூஸ் பண்ணா 4 புரோமின் ஏறப்போகுது. இது ஓகே தானே? அப்ப நாங்க 2வது மெத்தட்ல இதை நாங்க படிச்சிட்டோம். அதாவது அலசன் ஏற்றல்ல 2வது மெத்தட்க்கு கீழே நாங்க இதை படிச்சிட்டோம். இப்ப 3வது மெத்தட நான் சொன்னேன். 3வது மெத்தட் என்ன சொன்னேன்? ROH அல்லது RC டபுள் பாண்ட் OH, அதாவது இது ஒரு அல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலம். இதுல நாங்க PX3 அல்லது PX5 இந்த ஃபார்மட்ல யூஸ் பண்ணுவோம். சரியா? இதாங்கட தாக்கம். இப்ப இந்த இடத்துல நான் சொன்னேன், ஃபீனோல்ல இந்த தாக்கம் நடக்காது.
இப்ப பாருங்க, இது ஒரு அல்கஹால் ROH இந்த ஃபார்மட்ல இருக்குது. இதுக்கு நாங்க PCl3 PCl5 அதாவது குளோரின் ஏற்றம் செய்ய போறோம். இந்த இடத்துல எங்களுக்கு இப்படிதான் இந்த தாக்கி இருக்குது, இப்படிதான் இந்த தாக்கி. இந்த இடத்துல நாங்க PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணா நாங்க பிரதான விளைபொருளை மட்டும்தான் பாக்குறோம், பக்க விளைபொருள் எங்களுக்கு தேவையில்லை. அதை லைட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை நாங்க விளக்கப்படுத்த வரையும். பிரதான விளைபொருள்ல இந்த OH தொகுதி அகற்றப்படும். இந்த OH தொகுதி அகற்றப்பட்டு அந்த OH தொகுதிக்கு பதிலாக குளோரின் இங்க பிரதியிடப்படும். சரியா? அப்ப இங்க உள்ளது ஒரு அல்கஹால். இந்த அல்கஹால்ல இருந்து இங்க விளைவா வந்தது ஒரு அல்கைல் ஏலைட். ஒரு அல்கைல் ஏலைட். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு அல்கஹால எப்படி ஒரு அல்கைல் ஏலைட்டா மாத்துறது. அதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு 2 கார்பனையுடைய ஒரு அல்கஹால் தந்திக்கிறாங்க. இந்த 2 கார்பனையுடைய அல்கஹால 2 கார்பனையுடைய ஒரு அல்கைல் ஏலைட்டா எப்படி மாத்துறதுன்னா நாங்க PX3 அல்லது PX5 இந்த ஃபார்மட்ல உள்ள PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணி இந்த இடத்துல குளோரினை பிரதியிட வைப்போம். புரியுதா? இப்ப நாங்க ரெண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். இந்த ரெண்டாவது உதாரணம், சரி, நாலாவது உதாரணம். இந்த நாலாவது உதாரணம் ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் தந்திக்கிறாங்க. இந்த கார்பாக்சிலிக் அமிலம் தந்து PBr3 PBr5 இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா விளங்கும், இந்த Br வந்ததுனால இந்த இடத்துல புரோமின் ஏறப்போகுது. அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். CH3 CH2 C டபுள் பாண்ட் OH ன்னு சொல்ற 3 கார்பனை உடைய ஒரு கார்பாக்சிலிக் அமிலமே. இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல புரோமின் ஏற்றம் செய்யப்படும். இந்த புரோமின் ஏற்றம் செய்யறதுனால என்ன நடக்க போகுதுன்னா இந்த OH தொகுதி தானே, இந்த OH தொகுதி அகற்றப்பட்டு இந்த OH தொகுதி அகற்றப்பட்டு இந்த இடத்துல ஒரு புரோமின் பிரதியிடப்பட போகுது. ஒரு புரோமின் பிரதியிடப்பட போகுது. நல்லா பாருங்க, இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலம். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு ஒரு புரோமின் ஏற்றம் செய்யறதுனால இங்க வந்தது அமில ஏலைட். அமில ஏலைட். அமில ஏலைட்லயும் அமில புரோமைட் வந்து அமில புரோமைட் வந்து இந்த இடத்துல நீங்க PCl5 அல்லது PCl3 யூஸ் பண்ணா அமில குளோரைட் வந்து. சரியா? அப்ப இதுல நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, இங்க உள்ளது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை ஒரு அமில ஏலைட்டா மாத்திரத்துக்கு நாங்க PBr3 அல்லது PBr5 யூஸ் பண்ணா அமில புரோமைட் வரும். குளோரின் ஏற்றம் செய்தா அமில குளோரைட் வரும். அமில குளோரைட் வரும். இது ஓகேயா? இதான் எங்களுக்கு மெயின் ஆவுல தாக்குங்க. அப்ப நாங்க இத பார்த்துட்டோம். இப்ப நான் சொன்னேன், இந்த ஃபீனோல்ல இது ஒரு ஃபீனோல். இந்த ஃபீனோல்ல குளோரின் ஏற்றமோ அல்லது புரோமின் ஏற்றமோ நடக்காது. ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? இந்த ஃபீனோல் சொல்றது அரோமேட்டிக் உறுதியாக்கலுக்கு உட்படும். அரோமேட்டிக் உறுதியாக்கலுக்கு உட்படும். இந்த இடத்துல பரிவு கட்டமைப்புகள் வாரதுனால, பரிவடைந்து காணப்படுறதுனால, இந்த எங்களுக்கு தெரியும் இப்படித்தான் போது ஃபீனோல்ல இந்த பைப்பிணைப்புகள் பரிவடைந்து காணப்படுறதுனால, பரிவடைந்து வேறு வேறு கட்டமைப்புகள் உருவாகிறதுனால இந்த புரோமினோ அல்லது குளோரினோ இந்த இடத்துல ஏறாது. சோ இப்படி ஒரு தாக்கம் நடக்காது. நடக்காம இந்த இடத்துல எங்களுக்கு வரப்போற விளைவு அதே ஃபீனோல் அப்படியே வரும். சரியா? அப்ப வந்து இந்த இடத்துல அரோமேட்டிக் உறுதியாக்கல் நடக்கிறதுனால இந்த ஃபீனோல்ல இந்த குளோரினேற்றம் புரோமினேற்றம் இந்த வழியில நடக்காது. சரியா? இப்ப இதுக்கு பாருங்க, இதுக்கு எப்படி விளைவு வரும்? இதுக்கு எப்படி விளைவு வரப்போகுது? டைரக்டா எழுதுன இந்த விளைவு பாருங்க, சரியா பிள்ளையா இப்படி வரப்போகுது. இதை பாருங்க, இது ஒரு ஃபீனோல் இல்ல, இது ஒரு ஃபீனோல் இல்ல, இது ஒரு அல்கஹால். இது ஒரு அல்கஹால், முதல் அல்கஹால். ஏன் எப்படி சொன்னேன்? இந்த OH தொகுதி இணைந்த கார்பனை பாருங்க, இந்த OH தொகுதி இணைந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்குது. இது ஒரு R தொகுதியா எடுங்க. சோ இது ஒரு முதல் அல்கஹால். முதல் அல்கஹால் எங்களுக்கு தெரியும், அல்கஹால்ல இந்த தாக்கம் நடக்கும். தாக்கம் நடந்தா இந்த OH தொகுதி உள்ள இடத்துல, இந்த OH தொகுதி உள்ள இடத்துல புரோமின் பிரதியிடப்பட்டு. இது ஓகேயா? இப்படித்தான் நாங்க பாக்குறது. இது ஃபீனோல் இல்ல. ஃபீனோல் சொல்றது இந்த ஃபீனைல் தொகுதியோட OH டைரக்டா இணைஞ்சு வர சோதனை, இந்த தாக்கியை தான் நாங்க சொல்றது ஃபீனோல். இது ஃபீனோல் இல்ல, இது அல்கஹால். சரியா? இப்படித்தான் அலசனேற்றல் தாக்கத்தை நாங்க நடத்துறோம்.